ஆவணி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். உச்ச நீதிமன்றத்தில் பெயில் கேன்சல் பண்ண போகும்போது இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க, நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணிட்டோம். சார்ஜ் ஷீட் என்ன ரெடி பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே தற்கொலை. அதில் இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வந்து பாப்பா மோகன் கோர்ட்டில் வச்ச ஆர்கியூமெண்ட். அது வந்து இந்த ஸ்வாப் டெஸ்ட் விஷயங்களையும் காயங்களையும் மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தர் அந்த லெவலில் இப்போது மாட்டிக்கிட்டு முயற்சிக்கிட்டு இருக்காங்க ரவிக்குமாரும் சாந்தி. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து கிளம்புது. யாருன்னு பார்த்தோன்னா நம்ம தேவகவுடா அவரோட பேரன் மேலே வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சு வர்ற சம்பவங்கள்லாம் பார்த்தா இந்தியாவில் இதுவரைக்கும் இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டே வந்ததில்லைங்கிற மாதிரி 2000 வீடியோ 2500 வீடியோ அப்படிங்கிறாங்க. அதில் இல்லை 2000 வீடியோ 3000 வீடியோ அப்படின்றது வந்து இந்த மாதிரி கேஸில் கணக்கே எடுக்க முடியாது. பொள்ளாச்சி கேஸில் வந்து 1000 வீடியோ 1200 வீடியோ அவ்வளோ மெகா பைட்டு ஜிகா பைட்டுக்கு வீடியோ இருந்ததுன்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மறைச்சிட்டாங்க. ஒரு காஞ்சியில் கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அவர் வந்து பெண்களை வச்சு உடலுறவு கொள்ளக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே வெளியில் வந்துச்சு. பொள்ளாச்சி காமக்கொடூரம் எப்படின்னா, ஒரு விஐபியோடைய மகன் இருப்பார். அந்த விஐபியோடைய மகனுக்கு வந்து இவங்க பொண்ணுங்களை வட்டிக்கு ஒரு டீமு, இவங்க வந்து பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அவர் வந்து அந்த பொண்ணை டிக் பண்ணுவார், அந்த பொண்ணை இவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இவர் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி, இவர் முகம் வராத அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி, வெறும் குரல் மட்டும் வர அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி, இவருடைய அந்தரங்க உறுப்புகளுடைய வலிமையெல்லாம் காட்டி இவர் வந்து அதை ரெக்கார்ட் பண்ண போது அந்த பொண்ணுங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாதிக்கப்படும். வேலைக்காரியோட ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து அப்பனும் மகனும் அனுபவித்ததோடு இல்லாமல் அந்த வேலைக்காரியோட பொண்ணுக்கும் டார்ச்சர். அப்போ இவங்க காமத்தோட உச்சகட்ட எல்லைக்கு போயிருக்காங்க. நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம் நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். நக்கீரனின் மூத்த துணையாசிரியர் ஐயா தேசு கௌதமன் ஐயா வணக்கம். இப்போ நான் ஸ்ரீமதியோட அப்டேட்டுக்கு போயிடுறேன். ஸ்ரீமதி வந்து கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது கொலை தான் அப்படின்றத வந்து தன்னுடைய ஆணித்தரமான வாதங்களில் பாப்பா மோகன் வந்து கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் முன்வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறது வந்து சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து மறைக்கிறது அப்படின்னு. உதாரணத்துக்கு அவர் ஒரு சம்பவம் சொல்கிறார், அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அதாவது அந்த பெண் உறுப்பில் ஆணோட விந்து இருக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க கற்பழிக்கப்பட்ட கேஸ் எல்லாத்துலேயுமே. அதுக்கு பேர் வந்து ஸ்வாப் டெஸ்ட். ஏற்கனவே இந்த பொண்ணு வந்து மைனர் பொண்ணு. இந்த வழக்கை வந்து போக்சோவில் தான் வந்து பதிவு பண்ணியிருக்கணும், பதிவு பண்ணல. கம்ப்ளைண்ட் வந்து பள்ளி நிர்வாகம் தான் கொடுத்துருக்கணும், அவங்க கொடுக்கல. பொண்ணோட அம்மா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி வேரியேஷன்ஸோட போஸ்ட்மார்ட்டத்தில் இவங்க வந்து 3வது டாக்டரை அலோவ் பண்ணல. இதை தான் சுப்ரீம் கோர்ட் கையில் எடுக்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் கையில் எடுத்துட்டு அது இல்லாமல் ஏகப்பட்ட அப்சர்வேஷன்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. நாங்கள் நினச்சா புகார்தாரரே வந்து குற்றவாளி ஆகிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்களில் அப்சர்வேஷன்ஸ் எல்லாம் வருது. இந்த அப்சர்வேஷன் எதையுமே வந்து ட்ரையல் எடுக்கக்கூடிய நீதிமன்றம் எடுக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் இவருடைய ஆர்கியூமெண்ட் எல்லாமே வருது. ஸ்வாப் டெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்போ பண்ணுறாங்கன்னா, எடுத்த உடனே பண்ணல. ஸ்வாப் டெஸ்ட்டை 3 குழுக்கள் பண்ணுது இந்த போஸ்ட்மார்ட்டத்தை. முதல்ல ஒருத்தர் பண்ணுறாரு, அவர் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கலை, கம்ப்ளீட்டாக ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கலை. அதுக்கப்புறம் அந்த பாடியை கம்ப்ளீட்டாக கழுவின அப்புறம் ஸ்வாப் டெஸ்ட் வந்து 2வது டீம் வந்து எடுக்குது. இது எப்படி கரெக்ட் ஆகுன்றது தான் அவரோட கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாமே வந்து ஸ்ரீமதியுடைய வழக்கில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை வந்து அவர் எடுத்து வச்சுருக்கார். யார்? பாப்பா மோகன். ஸ்வாப் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸ்வாப் டெஸ்ட்டு, காயங்கள், ரத்தம் முழுக்க ஸ்ட்ரெச்சரில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரத்தம் இல்லை, காணோம். பொண்ணு விழுந்த இடத்துல ரத்தம் இல்லை, அது எப்படி காணாமல் போச்சு? இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சுட்டு ஒன்றொன்னா நாங்கள் மைனஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் போலீஸ் வந்து என்ன பண்ணீங்க?
போலீஸ் என்ன ஃபைண்டிங் பண்ணீங்க? அதில் ரொம்ப முக்கியமான அப்சர்வேஷன் வந்து பண்ணுறார் பாப்பா மோகன். சைலேந்திர பாபுன்னு ஒரு டிஜிபி, அவர் எடுத்த உடனே அது வந்து சூசைட், அந்த பள்ளி நிர்வாகத்தினர் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். எப்படி அவர் சொல்லுவார்? அதுக்கப்புறம் போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்? டிஜிபியே அந்த கருத்தை சொன்ன அப்புறம் சிபிசிஐடி உட்பட எல்லாருமே டிஜிபிக்கு கீழே வரவங்க தானே. டிஜிபி அந்த கருத்து சொன்ன அப்புறம் இவங்க எப்படி அதை வந்து கொலைன்னு கொண்டு போவாங்க இல்லைங்களா? உச்ச நீதிமன்றத்தில் பெயில் கேன்சல் பண்ண போகும்போது இவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க, நாங்கள் வந்து சார்ஜ் ஷீட் ரெடி பண்ணிட்டோன்னு. சார்ஜ் ஷீட் என்ன ரெடி பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே தற்கொலை தேரி. அப்போ இவர் ஸ்ட்ராங்காக வைக்கிறார் ஆர்கியூமெண்ட்டை, இது வந்து தற்கொலை இல்லை, இது கொலை. அதாவது ஸ்ரீமதியோடைய மரணத்தில் மர்மம் இருக்குது, அந்த மரணத்தை நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதில் இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வந்து பாப்பா மோகன் கோர்ட்டில் வச்ச ஆர்கியூமெண்ட். அது வந்து இந்த ஸ்வாப் டெஸ்ட் விஷயங்களையும் காயங்களையும் இந்த டாக்டர்கள் அனுமதிக்கப்படாத விஷயங்களையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு டாக்டர் நம்ம பேட்டி காண போகும்போது அவர் வந்து இறங்கி ஓடினார் நம்மளை பார்த்து. அதுக்கப்புறம் தான் நம்மளை அடித்தாங்க, ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு நம்மளை வந்து தாக்குனாங்க, சேஸ் பண்ணாங்க, கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க, எல்லாத்தையுமே பண்ணாங்க நக்கீரனை. இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளால் அது கொலைன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்றது வந்து ஆணித்தரமான ஆர்குமெண்ட்டில் இப்போது பாப்பா மோகன் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு வந்து இவங்க இப்போ பதில் தரணும். அரசும் தரலை, பள்ளி நிர்வாகமும் தரல. கேள்விகளுக்கு பதிலை ரெடி பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இவங்க மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தர் அந்த லெவலில் இப்போது மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரவிக்குமாரும் சாந்தி. கண்டிப்பாக இதில் நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது சார். இப்போது தேர்தலுக்கு வருவோம். இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து முதல் கட்டம் முடிஞ்சு 2ஆம் கட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போ 3ஆம் கட்ட தேர்தல் நடக்க போகுது. இப்போனா கர்நாடகாவில் வந்து ரெண்டு கட்டமாக நடத்துகிறாங்க. 2ஆம் கட்டமும் 3ஆம் கட்டமாக வந்துட்டு 14 தொகுதியை பிரித்து நடத்துகிறாங்க. இதில் 2ஆம் கட்ட தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து கிளம்புது. யாருன்னு பார்த்தோன்னா நம்ம தேவகவுடா அவரோட பேரன் மேலே வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வச்சு அதை ரொம்ப தீவிரம், அது ஏதோ இவங்க கிளப்புனாங்கிற மாதிரி இல்லை. அதில் வர்ற சம்பவங்கள்லாம் பார்த்தா இந்தியாவில் இது வரைக்கும் இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டே வந்ததில்லைங்கிற மாதிரி 2000 வீடியோ 2500 வீடியோ அப்படிங்கிறாங்க. அதில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் மிக கொடூரமாக கடுமையாக தாக்கப்பட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன தான் நடக்குது அதில்? இது மாதிரி இந்தியாவில் நடக்கலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பொள்ளாச்சி காமக்கொடூரம் இதை விட மோசம். இந்த பிரிஜுல் ரேவண்ணா இவனோட இந்த கேஸில் ஹசன் தொகுதியுடைய வேட்பாளர், அவர் ஏற்கனவே எம்பியாக இருந்தவர். இவரோட கேஸில் வந்து பல வீடியோக்கள் வெளியில் வந்திருக்கு. இதில் 2000 வீடியோ 3000 வீடியோ அப்படின்றது வந்து இந்த மாதிரி கேஸில் கணக்கே எடுக்க முடியாது. பொள்ளாச்சி கேஸில் வந்து 1000 வீடியோ 1200 வீடியோ அவ்வளோ மெகாபைட்டு ஜிகாபைட்டுக்கு வீடியோ இருந்ததுன்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மறைச்சிட்டாங்க. இது கூட பார்த்தா இந்த வீடியோலாம் அந்த பீகார் உத்தரப்பிரதேசத்தில் தான் நிறையா சுற்றிட்டு இருக்குது வைரலாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ அக்கௌண்ட்டுன்றதை வந்து நீங்கள் கணக்கிடவே முடியாது. ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு கன்சென்ட்டோட ஓரளவுக்கு அதில் ஈடுபடுறவங்க அவங்களோட கன்சென்ட்டோடு வந்திருக்கு. இதில் எதுலேயுமே இந்த பிரிஜுல் ரேவண்ணாவுடைய ஃபேஸ் இல்லை, ஆனால் அவனோட குரல் இருக்குது. அந்த வீடியோஸில் அவனுடைய குரல் வந்து 100% அந்த வீடியோஸில் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு பெரிய திரைக்கதை மாதிரி தான் வெளியில் வந்திருக்கு. அதாவது அங்கே ஹசன் தொகுதியில் ஓட்டுப்பதிவு போகிறதுக்கு 4 நாள் முன்னாடி ஒரு 20ஆம் தேதி வாக்கில் எல்லார் வீட்டுக்கிட்டேயும் பென்ட்ரைவ் கிடக்குது. வாக்காளர்களோட வீட்டுக்கிட்ட பென்ட்ரைவ் கிடைக்குது. ஏதோ பணம் போட்ட மாதிரி அதாவது ஓட்டுக்கு பணம் போட்ட மாதிரி பென்ட்ரைவ் கிடைக்குது. அந்த பென்ட்ரைவ் ஃபுல்லாக இந்த ஆபாச வீடியோக்கள் தான். அது இல்லாமல் பொது வெளியில் இந்த ஆபாச வீடியோக்கள் ஒளிபரப்பப்படுது. வாட்ஸ்அப் குரூப்புகளுக்குள் போகுது. ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு எல்லாத்துலேயும் இது பெரிய அளவுக்கு போகுது. போன உடனே பிரிஜ்வால் ரேவண்ணாவுடைய பிஏ போயிட்டு இந்த மாதிரி மார்ஃபிங் வீடியோ இது அப்படின்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க. உடனே கர்நாடக மாநில
ஜனதாதளத்தோட மகளிர் அணி தலைவியும் போயிட்டு இது வந்து மார்ஃப்டு வீடியோ, இதில் வந்து என்ன நடந்ததுன்றதை நீங்கள் வந்து நியாயத்தையும் உண்மையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே எதிர்த்தரப்பில் இது வந்து டிகே சிவகுமாரோட வேலை. டிகே சிவகுமார் வந்து காங்கிரஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர், அவரோட வேலை இது. ரேவண்ணாவை வந்து காலி பண்ணுறதுக்கு, பிரிஜுல் ரேவண்ணாவை காலி பண்ணுறதுக்காக, ஜனதாதளத்தை வந்து காலி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இறக்குறாரு, சிவகுமார் இறக்குறாரு. அவருக்கு கூட வந்து ஒருத்தர் இருக்கார், போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் சலீம்னு, அவர் தான் சிஐடியோட ஹெட்டாக இருக்கார். அவர் வந்து சித்தராமையாவுக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சர்ஃபேஸ் ஆகுது, எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பு கர்நாடக அரசியலில். உடனே இது அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த பிரிஜுல் ரேவண்ணா வீட்டில் வேலை செஞ்ச வேலைக்காரி அந்த முன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி பாதிக்கப்பட்டதா. நான் வந்து ரேவண்ணாவுடைய மனைவியுடைய சொந்தக்காரி, 3 வருஷமாக நான் அங்கே வேலை செய்கிறேன். என்னை வந்து அடிக்கடி ரேவண்ணா வந்து செக்ஷுவலாக துன்புறுத்துவாப்பில், என்னை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாப்பில். மிஸ்யூஸ் பண்ணுறது இவன் மட்டும் இல்லை, இவங்க பையனும் சேர்ந்து என்னை மிஸ்யூஸ் பண்ணுவான். பொண்ணும் பையனும் ஒரே பொண்ணை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு கட்டத்தில் வந்து இவங்க அதெல்லாம் வீடியோவும் எடுப்பானுங்க. என் கூட வேலை செய்கிற இன்னொரு பொண்ணையும் வீடியோ எடுப்பாங்க. இந்த வீடியோவெல்லாம் நான் பார்க்குறேன். அதோடு நிற்காமல் என்னோட பொண்ணுக்கு ஃபோன் போடுவானுங்க. அப்பனும் போடுவான், மகனும் போடுவான். ஃபோன் பண்ணி அவளை வந்து கூப்பிடுவாங்க இவங்க. இது என் கணவருக்கு தெரியாமல் இருக்கணும், என் குடும்ப வாழ்க்கை வந்து செதஞ்சு போயிடும் அப்படின்றதுனால நான் வந்து மறைச்சேன். அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க முக்கியமான இது வந்து இப்போது நீங்கள் இந்த கதையை கேட்ட உடனே டிவியில் வருது இல்லை, சொல்வதெல்லாம் உண்மை, அந்த மாதிரியே இருக்கும் இந்த கதை. நான் மறைச்சேன், இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் வெளியில் வந்தோடனே இதை நான் வந்து ஒரு புகாராக கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அம்மா புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே ஏற்கனவே வந்து இந்த மாதிரி போலி வீடியோக்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேவண்ணாவுடைய மகனோட பிஏ கொடுத்த கம்ப்ளைண்ட்லேயே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து போடுறாங்க. ஆச்சா, அதுக்கப்புறம் இந்த வேலைக்காரி கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் ரேவண்ணா மேலேயே எஃப்ஐஆர், ரேவண்ணா மகன் மேலேயே எஃப்ஐஆர். அதாவது எவ்வளோ மானங்கிட்ட குடும்பம் பாருங்கள். அப்பனும் மகனும் ஒரே பொண்ணை இந்த மாதிரி அனுபவிக்கிறது, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது, அதை வீடியோவும் எடுக்கிறான். இவன் வீடியோ எடுத்து வச்சுருக்கான், லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணியிருக்கான். அந்த லேப்டாப் எங்கேயோ ரிப்பேருக்கு போயிருக்கு, அங்கேருந்து தூக்கியிருக்காங்க. இந்த மாதிரி கதைகள் எல்லாமே வந்து லேப்டாப்பு, செல்ஃபோனு ரிப்பேருக்கு போகும்போது நிறைய இடங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வரும். ரைட்டுங்களா? இந்த மாதிரி தான் பல காம சம்பவங்களில் பல விஷயங்கள் வெளியில் வருது. நம்ம காஞ்சிபுரம் கோயிலில் ஒருத்தர் பண்ணார் இல்லையா, அவரோட செல்ஃபோனையும் அவர் ரிப்பேருக்கு கொடுக்கும்போது தான், ரிப்பேர் பண்ணுறவன் பார்த்துட்டு தான் அவர் காஞ்சியில் கோவில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளே அவர் வந்து பெண்களை வச்சு உடல் உறவு கொள்ளக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே வெளியில் வந்துச்சு. ரைட்டுங்களா? இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து இந்த செல்ஃபோனு லேப்டாப்பு ரிப்பேர் ஆகும்போது தான் இது மாதிரி பார்த்தா 2000 வீடியோஸு, 2000 பென்ட்ரைவ்ஸ் இருக்கான் இந்த மாதிரி எடுக்கப்பட்ட விஷயங்கள். இந்த பிரிஜ்வால் ரேவண்ணா இவன் மேலே வந்து ஏற்கனவே பல புகார்கள் இருக்குது. இவனுக்கு வந்து சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அவுட்க்ரையே வந்து அந்த ஏரியாவில் இருந்தது. ஆனால் அதை மீறி அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? பிஜேபி கொடுக்குது. பிஜேபியோட அலையன்ஸில் இவர் நிற்கிறாரு. சரிங்களா? மதசார்பற்ற ஜனதாதளம் சார்பில் ஹசன் தொகுதியில் வந்து நிற்கிறாங்க. இப்போ பிஜேபி அங்கே வேலை செய்யலை, டோட்டலாகவே வேலை செய்யலை. என்ன விஷயம்னா, கர்நாடகாவில் போன தேர்தலில் பிஜேபி ஜெயிக்குது. இந்த முறை வந்து அதுக்கடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸ் ஜெயிக்குது. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து பாதிக்கு மேலே தொகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்றது இருக்குது. இப்போது கர்நாடகாவில் 28 கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே இவங்களுக்கு வந்து 15 தொகுதிகளுக்கு மேலே மைனஸ் ஆகிடும்.
யாருக்கு பிஜேபிக்கு மைனஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு நிலவரம் வந்து அங்கே. மோடி வந்து அப்படியே பெண்களுக்கு காவலராக இருக்கிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்களே, அவர் இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்திருக்குங்கிறப்ப வந்துட்டு இவங்களோட அலையன்ஸை விட்டு வெளியில் வரணும் இல்லையா? அப்போது அவர் தான் என்ன சொல்கிறாரு, தென்னிந்தியாவில் இந்த முறை நாங்கள் அதிக இடங்களில் ஜெயிப்போம் இன்னைக்கு. இப்பயும் இவ்வளோ, அதாவது ஹிட்லரோட பிக் லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிக் லை, ஒரு பொய்யை வந்து பெருசாக சொல்கிறது அப்படின்னா அது உண்மைன்னு ஆகிடும். இதுதான் ஹிட்லரோட கான்செப்ட். இவங்க முசோலினியோட தத்துவம் ஃபாசிசம், ஹிட்லரோட நாசிசம், இதெல்லாத்தோட சேர்ந்த கலந்த கலவை தானே இன்னைக்கு சொல்கிறாரு நரேந்திர மோடி. நாங்கள் வந்து தென்னிந்தியாவில் அதிக வாக்குகள் வாங்குவோன்னு. இப்போ இந்த வீடியோ போய் கலக்குன்னு கலக்கி இன்னும் பல தொகுதிகள் வந்து தேர்தல் நடக்க வேண்டியிருக்கு கர்நாடகாவில். அது வந்து நார்தன் கர்நாடகா, மகாராஷ்டிரா பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா பகுதிகள். அங்கே எல்லா இடத்துலையுமே நார்த் சைடு ஃபுல்லாகவே இப்போ வந்து இது பரவுதுன்னு தான் சொல்கிறாங்க இந்த விஷயம். அப்போது நார்தன் கர்நாடகாவுக்கும் இது பரவுது. இது வந்து பாஜகவை வந்து ஏற்கனவே ரொம்ப மோசமாக இருக்காங்க அவங்க, ரைட்டா? இங்கே வந்து பேருந்து பயணம் ஓரளவுக்கு இலவசமாக இருக்குது பெண்களுக்கு சிட்டியில். அங்கே வந்து மாநிலம் முழுக்க பெண்கள் வந்து எந்த பஸ்ஸில் வேணால் ஏறி போகலாம். அந்தளவுக்கு இலவச திட்டம் வந்து சித்தராமையாவுடைய திட்டம். பெண்கள் ஓட்டு என்பது வந்து கணிசமாக அங்கே வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் துருவ் ரத்தின்னு ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கா இல்லைங்களா, அந்த வீடியோவுடைய பெரிய எக்கோ வந்து பெங்களூரில் தான் எதிரொலிக்குது. ஏன்னா பெங்களூர் தான் இந்தியாவுடைய சாஃப்ட்வேர் தலைநகரம், பெங்களூர் தான். அங்கே வந்து பெரிய அளவுக்கு எதிரொலிக்குது. அதுவும் இங்கே தமிழக பாஜக தலைவரோட நண்பர் ஒருத்தர், அவருக்கும் வந்து அங்கே வந்து பெரிய அடி உழுகிற மாதிரி சொல்கிறாங்க. தேஜஸ்வி சூர்யா, அவருக்காக இவர் கேம்பெயினுக்கெல்லாம் போயிருக்காரு. அங்கே வரைக்கும் தான் பண்ணாங்க, அதுக்கு மேலே வேணான்ட்டாங்க அங்கே. ஸோ இந்த ப்ளூ ஃபில்மு, இந்த விஷயங்கள், இந்த நீலப்படத்தில் எல்லாமே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதில் என்ன பேத்தட்டிக் ஃபேக்ட்னா, இது எல்லாமே வந்து முகம் தெரிகிற மாதிரி எடுத்திருக்கான். அந்த உடல் உறவில் ஈடுபடுறவங்க எல்லாருடைய முகமும் தெரியுறாங்க. இதில் வந்து கட்சிக்காரங்க இருக்காங்க, அரசு அதிகாரிகள் இருக்காங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க இருக்காங்க. அதிகாரத்தை வச்சு எல்லாரையும் மடக்கி இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டிருக்காரு. இது வந்து பொள்ளாச்சி காம கொடூரத்தை விட ஒரு பங்கு அதிகம். பொள்ளாச்சி காம கொடூரம் எப்படின்னா, ஒரு விஐபியோடைய மகன் இருப்பார். அந்த விஐபியுடைய மகனுக்கு வந்து இவங்க பொண்ணுங்களை வட்டிக்கு ஒரு டீமு, இவங்க வந்து பொண்ணுங்களை செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. அவர் வந்து அந்த பொண்ணை டிக் பண்ணுவார். அந்த பொண்ணை இவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. அங்கே தூக்கிட்டு போயிட்டு இவங்க அனுபவிக்கிறதோட இவங்க அனுபவிப்பாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அந்த விஐபி மகனுக்கு இரையாக்குவாங்க. அதில் தான் அந்த பொண்ணு அண்ணா அடிக்காதீங்க, பெல்ட்டில் அடிப்பாங்க. அண்ணா அடிக்காதீங்கண்ணா, அண்ணா அடிக்காதீங்கண்ணான்னு அந்த பொண்ணு கத்துறது. இதில் வந்து அந்த பொண்ணு, இந்த ஆள் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆவாங்க, பண்ணுறவன் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆவாங்க. அது எதுக்கு பொள்ளாச்சி எடுக்கப்பட்டதுன்னா, அந்த பொண்ணை மிரட்டி அந்த விஐபி மகன்கிட்ட நீ படுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோவை யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பொள்ளாச்சியுடைய மோட்டோ. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இவர் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி, இவர் முகம் வராத அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி, வெறும் குரல் மட்டும் வர அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணி, இவருடைய அந்தரங்க உறுப்புகளுடைய வலிமையெல்லாம் காட்டி இவர் வந்து அதை ரெக்கார்ட் பண்ண போது அந்த பொண்ணுங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாதிக்கப்படும். அதில் ஒரு வேலைக்காரியோடைய வீடியோ வெளியில் வந்த வீடியோவில் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுவான். அதுக்கு நல்லா தெரியுது, வீடியோ எடுக்கிறாங்கன்றதும் தெரியுது. தெரிஞ்சே இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அது வந்து தலையில் இப்படி அடிச்சுக்கிட்டே அழுவும், அந்த வீடியோக்குள்ளே போகும். அப்போது அது என்ன மனநிலையில் இருந்திருக்கும், அது எப்படி இவங்க மிரட்டி இருப்பாங்க. அதிகாரம், பணம், செல்வாக்கு, மிரட்டல், அடியாட்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வேலைக்காரியோட ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து அப்பனும் மகனும் அனுபவித்ததோடு இல்லாமல் அந்த வேலைக்காரியோட பொண்ணுக்கும் டார்ச்சர். அப்போ இவங்க காமத்தோட உச்சகட்ட எல்லைக்கு போயிருக்காங்க. இவங்களுக்கு வந்து கண்மூடித்தனமான உறவுகளே இவங்களுக்கு வந்து விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கான ஒரு எல்லைக்கு இவங்க போகிறாங்க. ஸோ இது வந்து பொள்ளாச்சியை விட இன்னொரு பங்கு அதிகம். பொள்ளாச்சின்றது ஒரு ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். இவர் வந்து ஒரு அதிகாரம் மட்டும் அதிகம், ஒரு பயங்கர அதிகம். எனக்கு தெரிஞ்சு பெரிய கட்சியோடைய தலைவியுடைய தோழியுடைய அண்ணி பையன் வருதான். அவன் என்ன பண்ணுவான்னா, அங்கே இருந்துக்கிட்டு
இந்த அந்த தலைவியை பார்க்கறதுக்கு வருவாங்க பெண்கள். அதை வந்து ஃபோட்டோ எடுத்துருவான். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த பொண்ணை எனக்கு இன்றைக்கி அனுப்பு அப்படின்னு சொல்லுவான். அந்த பொண்ணு அங்கே போனோம். அது வந்து அரசியல் கட்சியில் அரசியல் பண்ணுறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த கட்சியில் இருக்கும். அந்த பொண்ணு வந்து அங்கே போனோம். அவர் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு அந்த பொண்ணு போகணும். அதுக்கப்புறம் ஒரு ரவுடியோட பொண்ணை கல்யாணம் பண்ணால் அதுக்கப்புறம் அது டைவர்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி வல்கராகவே போய் இன்றைக்கி வரைக்கும் அது பிரச்சனைக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவனுங்களுடைய அந்த காம இச்சை இருக்கு இல்லைங்களா. இப்போ இணையதளம் வந்துருச்சு. எல்லோரும் வந்து 18+ வீடியோ பார்க்குறான். 18+ வீடியோவில் பார்க்குறத வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணோன்னு நினைப்பான். ரைட்டா? அந்த ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு யார் பலிகடை ஆவாங்கன்னா, யார் தலை காஞ்சவன், யார் இவங்க அதிகாரத்துக்கு அடி பண்ணிடுறவங்க, யார் என்ன, அதெல்லாம் தான் இவங்களுக்கு பலிகடாவுடைய ஆங்கிள். ஸோ அவங்களெல்லாம் மிரட்டி பணியை வச்சு பலிகடாவாக்கி இது பண்ணுறது, இது வந்து பெரிய அளவுக்கு வீடியோவாக போச்சு. இதில் வந்து பிஜேபிக்கு பேசவே வாய்ப்பில்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு தியரி, இதெல்லாம் பிஜேபிக்கு முன்னாடியே தெரியும், இதை நாங்கள் வெளியிட்டுருவோன்னு சொல்லி தான் குமாரசாமியோடைய ஜனதாதளத்தை மிரட்டி இந்த கூட்டணி கொண்டு வந்தாங்க. உங்களை காப்பாற்றுவோம், இல்லை நாங்கள் இல்லைன்னா நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியில் இருக்கார் ஒரு பெரிய மூத்த தலைவர். அந்த கட்சியில் வந்து ஏற்கனவே ஒருத்தரோட வீடியோ வந்து வெளியில் வந்து பிரபலமாச்சு. ரைட்டுங்களா? அது வந்து ஹனி ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கட்சியில் நடக்கிற ஹனி ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களே இந்த ஹனி ட்ராப்லாம் பண்ணுவாங்க. ஒரு முக்கியமான தலைவரை காலி பண்ணுறதுக்கு அவர் வந்து ஒரு பெண்ணோட வீடியோ காலில் பேசக்கூடிய சம்பவத்தை வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க. இது வந்து மேலிடங்களில் இந்த மாதிரி நடக்கிறது என்பது வந்து ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதை விட மோசமாக எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் கர்நாடகாவில் நடந்தது வந்து, அந்த மக்கள் ரொம்ப சென்சிட்டிவான மக்கள். ஏற்கனவே வந்து எடியூரப்பா கவர்மெண்ட்டில் இருக்கும்போது ஜர்கிஹோலின்னு ஒரு மினிஸ்டர், அவருக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ செட் பண்ணி வெளியில் வந்தோடனே அவர் போய் ஹைகோர்ட்டில் ஸ்டே வாங்குறார். அப்போது அந்த வீடியோவை செட் பண்ணி வெளியிட்டது அப்படின்றது இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு கர்நாடகத்திலேருந்து தலைவராக வந்த ஒருத்தர், அவருடைய குருவுக்காக அவருடைய குருவை வந்து கர்நாடகாவில் எடியூரப்பாவுக்கு பதிலாக முதலமைச்சர் ஆக்கணுன்றதுக்காக ஒரு முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் ஹனி ட்ராப் பண்ணார், ஹனி ட்ராப் ஸ்பெஷலிஸ்ட் அவர் பண்ணார் அப்படின்னு ஒரு அலிகேஷன் ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த நீலப்படங்களின் அரசியல் அப்படின்றது வந்து அப்போ ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் இப்போ தொடருது. இங்கே தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி, மற்ற வெளியில் வராத சம்பவங்கள் ஏராளம். ஸ்ரீமதி வழக்கில் இப்போது எப்படி போயிட்டுருக்குது, அந்த நம்ம கிட்டத்தட்ட அந்த நீதியை நெருங்குற மாதிரி வந்துட்டு இப்போ பாப்பா மோகன் அவங்களோட ஆர்கியூமெண்ட் வந்து கடுமையாக இருக்குங்கிறத நிறையா நீங்கள் அதை விரிவாக எடுத்து சொன்னீங்க. அதே போல் கர்நாடக அரசியலில் இருக்கக்கூடிய அந்த ஆபாச வீடியோ, அந்த அரசியலை பற்றியும் விரிவாக எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.